Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி மில்க் மைசூர் பாக்கு. இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதுவும் தீபாவளி வரப்போகுது. தீபாவளினாலே ஸ்வீட் இல்லாம இல்லையா, அதனால எல்லாருக்கும் பிடிச்ச மைசூர் பாக் தான் செஞ்சு காமிக்க போறேன். அதுவும் மைசூர் பாக்னா எப்பவுமே கடலை மாவுல தான் செய்யணுமா என்ன, மில்க் பவுடர்லையும் செய்யலாங்கிறதுக்காக நான் இன்னைக்கு உங்களுக்கு மில்க் மைசூர் பாக் வந்து செஞ்சு காமிக்க போறேன். இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இந்த தீபாவளி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மில்க் பவுடர் 1 கப் எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் வந்து நான் இன்க்ரீடியன்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து 1.5 கப் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெய் வந்து 200 கிராம், 3/4 கப்பு கணக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பைண்டிங்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா அந்த மணல் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி பசைஞ்சு விடுங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய மில்க் மிக்சர் வந்து நல்ல மணல் மாதிரி ரெடி ஆயிருச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ வந்து மில்க் மைசூர் பாக் செய்யறதுக்கு வந்து நம்ம சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து அடுப்பு மேலே ஒரு பேனை வைங்க. பேனை வச்சுட்டு 600 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து அடுப்பை பற்ற வைக்கிறோம். முதலே அடுப்பு பற்ற வச்சுட்டோம்னா சுகர் வந்து கரைஞ்சி கொஞ்சம் நம்மளுக்கு கேரமலைஸ் ஆயிரும். அதனால சுகரும் வாட்டரும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சுகர் வந்து நல்லா இதில் கரைய விடணும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கரைய விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா நல்லா வராது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுகர் வந்து இந்த தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சுகர் வந்து நல்லா கரைஞ்சாச்சு. இனிமேல் வந்து சுகர் சிரப்பு வந்து ரெடி ஆகிறதுக்கு அந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரதாண்டியும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே தீபாவளி ரெசிபிஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கீ மைசூர் பாக்கு வீடியோ கூட இருக்குது, அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கம்பி பதம் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துட்டு லைட்டாக அதை வந்து விரலில் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி பார்த்தோன்னா அந்த கம்பி பதம் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி விடுது பாருங்கள். இந்த மாதிரி விட்டு விட்டு வரக்கூடிய கம்பி பதம் தான் சரியான பதம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3 drops அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதால நம்மளுக்கு அந்த சுகர் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் மிக்சரை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம மைசூர் பாக்குனாலே எப்போவுமே கடல் மாவில் தான் செஞ்சு பார்க்குறது வழக்கம். ஒரு சேஞ்சுக்காக, அதுவும் ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு மில்க் பவுடரில் இந்த மைசூர் பாக் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப ரிச்சான ஒரு டெலிஷியஸான ஸ்வீட்டுன்னு சொன்னால் இந்த மில்க் மைசூர் பாக் தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மில்க் பவுடர் வந்து இந்த சுகர் சிரப்பில் நல்லா கரைஞ்சாச்சு, நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற 200 கிராம் நெய்யில் வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம எடுத்துருக்கிற மில்க் பவுடருக்கு வந்து 200 கிராம் நெய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 200 கிராம் நெய்யும் நம்ம மொத்தம் வந்து சேர்க்கக்கூடாது. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய்யாக தான் சேர்க்கணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தான் நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறமும் அந்த மில்க் பவுடர் வந்து அந்த சுகர் சிரப்போட மிக்ஸ் ஆகி அந்த நெய்யும் சேர்ந்து நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த மில்க் பவுடர் வந்து நல்லா குக் ஆகும். குக் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் எடுக்கும். அந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கு இடையில தான் நம்ம வந்து இந்த நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட நம்மளுடைய மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். அதாண்டி நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல சேர்த்த மில்க் பவுடர் பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை கலரில் இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா வேக வேக அதனுடைய லைட்டாக பார்க்குறதுக்கு ப்ரௌனிஷ் கலரில் ஆயிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய மைசூர் பாக் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய ஓரங்கள்லாம் பாருங்கள் நல்லா நெய் பிரிஞ்சுக்கிட்டு நல்லா முருகி வருது பாருங்கள். இது கரெக்டான ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜ் வரதாண்டியுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். பிகினர்ஸாக இருந்தால் பார்க்கும்போது நம்மளுக்கு மைசூர் பாக் ரெடி ஆகிட்டாங்கிறத சில பேருக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வந்து ஒரு ட்ராப்ஸ் எடுத்து போட்டுட்டு 2 விரலுக்கு நடுவில் வச்சுட்டு நல்லா உருட்டி பாருங்கள். நல்லா உருட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா உருண்டு வந்துச்சுன்னா நம்மளுடைய மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம யூஸ் பண்ண நெய் போக மிச்ச நெய் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நெய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட உடனேயே நம்ம ட்ரேயில் வந்து ஊற்றணும். நான் ட்ரே வந்து பட்டர் சீட்டை போட்டுட்டு சுற்றி வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மைசூர் பாக்கை வந்து ஊற்றிடலாம். உடனே ஊற்றிடணும், இல்லாட்டா லேட் ஆச்சுன்னா இறுக ஆரம்பிச்சிடும். அதனால் உடனே ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ட்ரேயில் ஊற்றி வச்சாச்சு. இதை கொஞ்சம் கூட நம்ம அசைக்காமல் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு
2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா நான் வந்து சதுர ஷேப்பில் வந்து பீஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ரொம்ப பெரிய சைஸாக தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு திரும்பவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அதில் ஒரு ஸ்லைஸ் நான் எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான மில்க் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கடல் மாவில் செஞ்ச மைசூர் பாக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்பாகலாம் நம்மளுக்கு எப்படி ப்ரௌனிஷாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு கண்டிப்பான காரணம் வந்து நம்ம இந்த மாதிரி மைசூர் பாக்கை வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டால் மட்டும் தான் சென்டரில் வந்து நம்மளுக்கு ப்ரௌனாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மைசூர் பாக்கை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்குது பாருங்கள். இதே மாதிரியான மைசூர் பாக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.